டோக்கியோ ரொம்ப பயங்கரமாக இருக்குல்ல? சரி சொல்லு, நீ அவனுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குற? ஒரு நாளைக்கு எவ்வளோ கொடுக்குற? 300 என்ன? அது அவனுக்கு எப்படி பத்தும்? இல்லை, அது 30. சோகமான விதி காத்துக்கிட்டு இருக்கு. முன்னாள் தென்கடல் பகுதியின் முந்தைய மைக்ரோ பதிவு நிலைமையில் மிகப்பெரிய குழப்பம் உள்ளது. மிகவும் நிலையற்ற அனுபவம். இந்த பரந்த கலாச்சாரத்தின் வெற்றி காரணமாக இந்த கூட்டம் தொடர்ந்து நடக்குமா என்பது குழப்பமாக உள்ளது. உண்மையிலே இந்த பொடி பையனை எங்கேயும் பார்த்தது இல்லையா? இது என்ன இவ்வளோ அதிகமாக இருக்கு? உன்னோட ஐடி கார்டு காட்டு. மறந்துரு. சின்ன பசங்க வேலைக்கு இருக்க முடியாது. டோக்கியோ ரொம்ப பயங்கரமாக இருக்கு. பயல என்ன தாண்டா நினைச்சுக்கிட்டு இருக்க? பழி வாங்க வந்திருக்கியா? என் மேலே நீ எந்திரி. உண்மையாலுமே ஒரு முட்டா தயாரிடா. இந்த கதை எனக்கும் அவளுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த கதை இந்த உலகத்தோட ரகசியங்களை பற்றியது. ஆனால் அன்னைக்கு பார்த்தது கனவா என்னன்னு எனக்கே ஆச்சரியமா இருந்தது. என் பேர் ஹீனா. அப்புறம் நீ? ஹோடாக்கா. என்ன சந்தோஷப்படுத்துகிற இந்த சன்ஷைன்கள் வேலை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. உன்னை சந்திச்சதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். அதனால உனக்கு அழாத. எந்த அளவுக்கு சூரியனை வர பிரார்த்தனை பண்றேனோ அந்த அளவுக்கு என் உடம்பு மறையும். எனக்கு தெரியும் நான் சாகதான் போறேன்னு. உனக்கு நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் ஹீனா, நம்ம எப்பயும் ஒவ்வொன்றாவே இருப்போம். அதை நான் அடைஞ்சிட்டேன்னு நினச்சேன், ஆனால் இல்லை. அந்த ஒளியை நான் அடையணும்னு முடிவெடுத்தேன். உன்னாலதான் காப்பாற்ற முடியும். சந்தோஷப்படுத்துற இந்த சன்ஷைன்கள் வேலை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. எஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். நம்ம வீட்டுக்கு போகலாம் ஹீனா. அப்படி நான் செஞ்சேன்னா இந்த வேலை பரவாயில்ல, எல்லாமே போதும். இனிமே நீ சன்ஷைன் கலர் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. இல்லை, இது அப்படி இல்லை. அந்த நாள் நாங்கள் உலகத்தை மாத்திட்டோம். நான் தான் அந்த முடிவு எடுத்தேன். நான் தான் அவளை சூஸ் பண்ணேன். நான் தான் இந்த உலகத்தை சூஸ் பண்ணேன். நான் இங்கே தான் வாழணும்னு நினைச்சேன் ஹீனா. இனிமே எல்லாம் சரியாகும். ஏதுமில்லை என்னிடம் புவியினை கண்ட நாள் அடக்கு இருக்கு.